Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மேட்டூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஜி வெங்கடாச்சலத்தை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். இந்த காட்சிகளை நேரடியில் பார்க்கலாம். திருட்டு இந்த திமுகவை துரத்தி அடியுங்கள். அவசியமானது. அதுவும் இந்த மேட்டூர் சட்டமன்ற தொகுதி, இந்த தொகுதியில 10 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் எல்லோரும் என்னை உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்தீர்கள். உங்களுடைய எம்பியாக தான் நான் செயல்பட்டேன். இந்த தொகுதியின் வளர்ச்சிக்காக எத்தனையோ திட்டங்களை நாம் கொண்டு வந்தோம். அதே போன்று இந்த தொகுதியில இன்னொரு துரோகி ஒண்ணு, இந்த தொகுதியில நீங்களும் அந்த துரோகியும் தேர்வு பண்ணீங்க. ஜி.கே. மணி என்ற ஒரு துரோகி. அவரும் அவர் பிள்ளையும் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பத்திலயும் நம்ம கட்சியிலயும் குழப்பம் வரணும். இதை யார் தெரியுமா செஞ்சது? திமுக. செஞ்சது யாரு? ஸ்டாலின், அவருடைய புள்ள உதயநிதி, அவருடைய மாப்பிள்ள சபரீஷ். இவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம குடும்பத்துல குழப்பம் உண்டாக்கி, நம்ம கட்சியில குழப்பம் உண்டாக்கி, அதுல திமுக மறுபடியும் வெற்றி பெறணும் ஒரு திட்டம். எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் பண்ணிருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய ஒரு துரோகம். இது யாரு செய்யறதுன்னா ஜி.கே. மணி மூலமா, அவர் புள்ள மூலமா. ஜி.கே. மணியும் அவர் பிள்ளையும் நல்லா இருக்கணும், ஸ்டாலினும் அவர் பிள்ளையும் நல்லா இருக்கணும். ஆனா நம்ம குடும்பம் இது மாதிரி இப்படி பிரச்சனை இருக்கணும். இதெல்லாம் என் தம்பி எல்லாம் இதெல்லாம் நினைச்சு பாருங்க. இதெல்லாம் என் மனசுல எவ்வளவு வலியோட நான் இருக்கிறேன், நான் எவ்வளவு காயத்தோட நான் இருக்கிறேன்னு நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் சொல்றேன். நம்ம ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். இந்த முடிவு அதிமுக தலைமையிலான கூட்டணி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வரணும். அதுக்கு வெங்கடாச்சலம் இங்க வெற்றி பெறணும். இரட்டையில இங்க வெற்றி பெறணும். இந்த திட்டம் இந்த தொகுதியில, மேட்டூர் தொகுதியில மட்டுமல்ல, சேலம் மாவட்டத்தில் எவ்வளவு திட்டங்கள். நம்முடைய மேட்டூர் உபரிநீர் திட்டம் கொண்டு வந்தது யாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக நேரத்தில். கொஞ்சோண்டு சவுண்ட், இன்னும் 5 மீட்டிங் இருப்பா கொண்ட போயிடுச்சு. ஒரு ஸ்பீக்கர் திருப்பி வை, சத்தம் வந்தாலும் விசில் சொல்ல போறேன் நான். சத்தம் வந்தாலும் பரவாயில்ல. அதாவது குறிப்பா நான் சொல்வது பெண்களுக்கு நான் சொல்லணும். இந்த 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சியில அன்றாடம் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பெண் குழந்தைகளை கெடுத்து கொலை செய்து கொண்டிருக்கின்ற ஆட்சி தான் திமுக ஆட்சி. இது ஏதோ நான் சும்மா சொல்லணும்னு சொல்லலாமா? போன மாசமா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு 2.5 வயசு குழந்தைய காணோம். அவங்க அப்பா அம்மா தேடி தேடி பார்த்தாங்க, கிடைக்கல. அடுத்த நாள் அந்த குழந்தை பிணமா கண்டுபிடிச்சாங்க. காவல்துறையில விசாரணை பண்ணப்போ காவல்துறையில கண்டுபிடிச்சது அந்த 2.5 வயசு குழந்தைய யாரோ கெடுத்து கொலை பண்ணிருக்கிறான். 2.5 வயசு. அது யாருன்னு கண்டுபிடிச்சாங்க? அவன் தான் திமுகவுடைய கிருஷ்ணகிரி மாவட்ட இளைஞர் சங்க நிர்வாகி. இப்படி மனித மிருகங்கள் திமுக இருக்கிறாங்க. அதே போன மாசம் மேல்மருவத்தூர் பகுதியில் மதுராந்தகம் பகுதி, மதுராந்தகம் ஒன்றியம், அதுல 14 வயசு குழந்தைய காணும். தேடுறாங்க, ஸ்கூல் படிச்சுட்டு வீட்டுக்கு வந்து காணும். தேடுறாங்க, கிடைக்கல. அதுல 2 மனித மிருகம் போதையில அந்த குழந்தையை எடுத்துட்டு ஓடி போயிட்டான். அதே போன மாசம் அதே போன மாசம் தூத்துக்குடி மாவட்டம், தென் மாவட்டத்தில் விளாத்திக்குளம் பகுதியில் 12வது படிச்சு இருக்கின்ற ஒரு பெண் காலையில பரீட்சை எழுதிட்டு வந்திருக்கு. 12வது பரீட்சை எழுதிட்டு வீட்டுக்கு வருதுன்னா வீட்டுக்கு வரல. எங்க போச்சு தெரியல. தேடுறாங்க. அடுத்த நாள் அந்த பெண்ணு பக்கத்து காட்டுல பிணமா கண்டுபிடிக்கிறாங்க. அந்த குழந்தைய ஒரு மனித மிருகம் கெடுத்து கழுத்தறுத்து கொலை பண்ணிட்டான். 4 மாதத்திற்கு முன்புமா சென்னை பக்கத்துல கும்மிடிப்பூண்டின்னு ஒரு ஊர் இருக்கு. அதுல ஆரப்பாக்கம்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்துல 8 வயசு குழந்தைய காணும். என்ன வயசு? 8 வயசு. பள்ளிக்கூடம் போயிட்டு வீட்டுக்கு சந்தோஷமா வருது, காணும். 3 மணி நேரம் தேடுறாங்க அப்பா அம்மா.
ஐயோ என் குழந்தைங்க 3 மணி நேரம் கழிச்சு அந்த குழந்தை ஒரு புதர்ல இருந்து அழுதுட்டு வருது. அது பார்த்தா சட்டையெல்லாம் கிழிஞ்சி மூஞ்சில எல்லாம் அப்படியே கீறி ரத்த காயம் கீறி வச்சிருக்கிறான், மார்பிள் எல்லாம் கீறி வச்சிருக்கிறான். ஒரு மனித மிருகம் 8 வயசு குழந்தைய கெடுத்து ஓடி போயிட்டான் போதையில. இது அன்றாடம் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குமா? இது ஏதோ நான் சும்மா சொல்லணும்னு சொல்லல. நாளைக்கு இது நம்ம குழந்தைக்கு நடக்காது என்ன நிச்சயம்? நம்ம பொண்ணுக்கு நடக்காது என்ன நிச்சயம்? நம்ம பேத்திக்கு நடக்காது என்ன நிச்சயம்? அதனாலதான் நான் கேட்கிறேன், இந்த துப்புக்கட்ட பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாத ஒரு திமுக ஆட்சி வேணுமா? நானும் 3 பெண்ணுகளுக்கு அப்பா, எனக்கு 3 பொண்ணு பிள்ளைங்க. எனக்கு அந்த ஆதங்கம், எனக்கு அந்த பயம். அந்த ஆதங்கத்துல தான் நான் சொல்றேன், ஒரு ஓட்டு கூட தமிழ்நாட்டில் உள்ள தாய்மார்கள் திமுகவுக்கு போடாதீங்க. இப்படி ஒரு மானங்கட்ட கட்சி தமிழ்நாடு இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. இதுக்கு முன்பு இருந்த திமுக வேறு, கலைஞர் திமுக வேறு. ஆனால் இப்ப ஸ்டாலின் திமுக ஒண்ணுமே நடக்கல. கொள்ளடிச்சிட்டு பெண்களை மானபங்கம், பெண்களை பாலியல் வன்கொடுமை, குழந்தைகளை கொலை செய்து, சாராயம் வித்து, கஞ்சா உங்க பிள்ளைங்களுக்கு பேர பிள்ளைங்களுக்கு கஞ்சா, காக்கேன், ஹெராயின், அபின், ஃபென்டனைல், மித்தைலாம்பிட்டமின், எல்எஸ்டி, இதெல்லாம் என்ன தெரியுமாமா? வெள்ளக்காரன் பயன்படுத்துகின்ற போதை மாத்திரை, போதை ஊசி, போதை பவுடர். இது உங்க கிராமத்துல வித்துட்டு இருக்கிறாங்க திமுக காரன். ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியல. பொம்மைமா அவர் பொம்மையா வச்சிருக்கிறாங்க, வச்சுக்கிட்டு அவரை சுத்தி கொள்ளடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். கலைஞர் ஆட்சி காலத்து அது வேற திமுக. கலைஞருக்கு விஷயம் தெரிஞ்சது, ஏதோ தெரியும், ஒரு நடவடிக்கை எடுப்பார். ஆனா இவரு எதுவுமே தெரியலமா, சும்மா ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு ஒரு பேப்பரை கொடுத்துட்டு அந்த பேப்பரை படிச்சுட்டு போயிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். சுத்தி சாராயம் விற்கிறான் ஒருத்தன், கள்ளச்சாராயம் விற்கிறான், டாஸ்மார்க் சரக்கு 24 மணி நேரம் சந்து கடையில விற்கிறான், கஞ்சா விற்கிறான் ஒருத்தன், எல்லாமே கொள்ள அடிக்கிறான். கான்ட்ராக்ட்ல கொல்ல, ரோட்ல கொல்ல, பிரிட்ஜ்ல கொல்ல, சத்துணவுல கொல்ல, அரிசியில கொல்ல, நெல்லுல கொல்ல, எல்லாத்திலையும் கொல்ல. அதனாலதான் நான் கேட்கிறேன், ஒரு மாற்றம் வரணும்னு சொல்லிட்டு தான் நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கோம். அந்த மாற்றம் அவசியம் வரணும். வந்தால்தான் உங்களை காப்பாற்ற முடியும், உங்க பிள்ளைகளை காப்பாற்ற முடியும், விவசாயத்தை காப்பாற்ற முடியும், நெசவை காப்பாற்ற முடியும். எடப்பாடி பழனிசாமி ஒரு விவசாயி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்தால்தான் விவசாயிகள் தமிழ்நாட்டில் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஸ்டாலின் அவர்களுக்கும் விவசாயத்துக்கு தெரியுமா ஏதாவது? அவருக்கு ஒரு குவிண்டால் நெல்லுன்னு எவ்வளவு தெரியுமா? ஒரு மூட்டை நெல் எவ்வளவு பிடிப்பாங்கன்னு தெரியுமா? ஒரு குவிண்டால் நெல் உற்பத்தி செய்யறதுக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா? எதுவும் தெரியாது. அப்போ எந்த அடிப்படையில் ஸ்டாலின் அவர்கள் உங்ககிட்ட ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு? இதெல்லாம் நீங்க சிந்தித்து பாருங்க. சரிம்மா, நான் பேசுறேம்மா. தேவையில்லாம இப்ப பண்ணிட்டு இருக்க. அதாவது இந்த தேர்தல், இந்த டிராமா எல்லாம் தேவையாதெல்லாம் இப்ப இது ஒரு டிராமா பண்ணிட்டு ஓட்டு கேட்கறது, இந்த டிராமா இதெல்லாம் பண்ணிட்டு ஓமா வேலையை பார்த்துப்போம். யார் பண்ணணும்? அதான் வேண்டாம், இது ஒரு டிராமா. அது வந்து போலீஸ் எங்க இருக்கிறாங்க? போலீஸ் கொடுங்க. அதாவது இங்க உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் பேர பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பளிக்க வேண்டும்.